வணக்கம். நீங்க இனிமே மொபைல் ஃபோன்ல பேசுறதோ, இல்ல நெட்ட யூஸ் பண்றதோ, அது காட்டுலேருந்து பேசலாம், கடல்லேருந்து வேணாலும் பேசலாம். எங்க இருந்தாலும் இனிமே உங்களுக்கு சீரா வந்து இன்டர்நெட்டும், காலிங்கும் கிடைக்கும். ஏன்? எதனால? அப்படின்ட்டு பின்னாடி சொல்றேன். அதுக்கு முன்னாடி மார்க்கெட் நிலவரம் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். வாய்ஸ் இன்னைக்கு ஒரு மாதிரி தான் இருக்கும். கொஞ்ச நாளைக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. நிஃப்டி சென்செக்ஸ் தொடர்ந்து அப் ஆயிட்டே இருக்குது. இதுக்கு ஏன் காரணம்னு பார்த்தீங்கன்னா, யுஎஸ் டீல் சைன் ஆனதுலேருந்து மார்க்கெட்டுக்கு ஒரு மூவ்மெண்ட் கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. இதுலேருந்து மார்க்கெட் மேலே அப் ஆயிட்டே இருக்குது. கோல்டு சில்வர் தொடர்ந்து ஒரு 2, 3 நாளா வந்து மறுபடியும் அப் ஆயிட்டு இருக்குது. இது எதுல போய் முடியும்னு எனக்கும் தெரியல. ஆனா கோல்டு வந்து எப்ப வேணா பை பண்ணலாம். ஏன்னா ஃபியூச்சருக்காக கோல்டு வாங்கி வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. சில்வர் பை பண்றப்ப ரொம்பவே நிதானமா இருங்க. பார்த்து பை பண்ணுங்க. இன்னைக்கு முக்கியமான நியூஸ் என்னன்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிஏஐ பத்தி தான். டிஏஐயோட ஹோல்டிங் வந்து நிஃப்டி 50ல வந்து 25% கிட்டத்தட்ட நெருக்கிட்டு, இது வந்து எஃப்ஐஐ பீட் பண்ணிட்டு, இதனால என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, இனிமே மார்க்கெட் வாலட்டிலிட்டி வந்து எஃப்ஐஐ பொறுத்து மட்டும் இருக்காது. முன்னாடிலாம் எஃப்ஐஐ வந்து வாங்குனாங்கன்னா மார்க்கெட் ஏறும். எஃப்ஐஐ வித்தாங்கன்னா மார்க்கெட் இறங்கும். ஆனா இனிமே அப்படி இருக்க வாய்ப்பு கம்மியாயிட்டே இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இனிமே எங்க இருந்தா வேணா கால் பேசலாம், நெட் யூஸ் பண்ணலாம்னு சொல்லியிருந்தேனே, அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா, ஸ்டார்லிங்க் யாரோடதுன்னு பார்த்தீங்கன்னா, எலான் மஸ்கோட. இவங்களோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, லோ ஆர்பிட்ராஜ்ல வந்து சேட்டலைட்ட நிப்பாட்டி வச்சிருப்பாங்க. அது மூலியமா வந்து நம்ம எங்க இருந்தாலும் சீரான இன்டர்நெட்டும், காலிங்கும் கிடைக்கும் நமக்கு. இது ஃபர்ஸ்ட் இந்தியால வந்து குஜராத்ல சைன் ஆயிருக்கு இப்பதான். இது வந்து இதுக்கப்புறம் அதர் ஸ்டேட்லலாம் சைன் ஆகி எப்போ நம்ம தமிழ்நாட்டுக்கு வரணும்னு தெரியல. ஆனால் கூடிய விரைவில் வந்து எதிர்பார்க்கலாம். அடுத்தது ரஷ்யா உக்ரைனுக்கான போர் வந்து மகாபாரத போர் மாதிரி நீண்டுகிட்டே போயிட்டு இருக்குது ரொம்ப நாளா. இன்னைக்கு ஒரு ட்ரோன் அட்டாக் நடந்ததுல உக்ரைனை சேர்ந்த ஒரு ஆள் இறந்துட்டாங்க, 2 பேர் காயப்பட்டிருக்காங்க. அடுத்தது முக்கியமான நியூஸ் பார்த்தீங்கன்னா, டாடா மோட்டார்ஸோட பேசஞ்சர் வெஹிக்கிள்ல கீழே வர்றது தான் JLR. அவங்க முதலா இப்போ வந்து இந்தியாவில் வந்து 9,000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட்ல தமிழ்நாட்டில் பிளான்ட் வச்சிருக்காங்க. அது இன்னைக்கு தான் ஓப்பன் பண்ணியிருக்காரு சிஎம் ஸ்டாலின். அடுத்தது மாருதி சுசுகி வந்து 2025, அதாவது லாஸ்ட் இயர் வந்து 5,85,000 கார் வந்து டிஸ்பேட்ச் பண்ணியிருக்காங்க ட்ரெயின் வழியா. உங்களோட டிஸ்பேட்ச்ல வந்து 26% வந்து ட்ரெயின் வழியா தான் அனுப்புறாங்க. இது வந்து எதை குறிக்குதுன்னா, ஃபியூச்சர்ல வந்து இதோட growth வந்து இன்னுமே இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. இவங்க மட்டும் இல்ல, நிறைய பேர் வந்து ட்ரெயின் வழியா தான் அனுப்பிட்டு இருப்பாங்க. அது இல்லாம இவங்க ஃபியூச்சர் பிளான் வந்து கரண்ட்ல இருக்கிற 26% வந்து 35% இன்க்ரீஸ் பண்றதா இவங்க ஃபியூச்சர் பிளான் 2031க்குள்ள. நிறைய ஃப்ரைட் ட்ரெயின் வந்து ஓடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை தயாரிக்கிற ஸ்டாக் எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபியூச்சருக்கு அது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அந்த ஸ்டாக்கோட நேம் தெரிஞ்சுக்கணும்னா கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பா நான் சொல்றேன். அடுத்தது ஐடி செக்டர் பார்த்தீங்கன்னா, கடந்த ஒரு சில நாட்களாக விழுந்துகிட்டே இருக்கு. அது எதனால காரணம் நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். அதனால பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நிறைய ஸ்டாக் வந்து சீப் வேல்யூல கிடைக்குது. அதை கன்சிடர் பண்றவங்க கன்சிடர் பண்ணலாம். ஆனா நல்ல ஸ்டாக்கா தேர்ந்தெடுத்து பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.